தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சுகுணா ராணி. நமது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு தீகா மேடையில் நின்று நமது தேசிய தலைவரை அவதூறாக பேசியிருந்தார். அதை கண்டனத்துக்கு உரியது, மிகவும் கண்டனத்துக்குரியது. அவருக்காக இந்த காணொளி நான் பதிவிடுறேன். ஏன்னா அவர் அண்ணன் சொல்றதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அண்ணன் சொல்லவே வாய் கூசுது. நம்மளுடைய அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் ஒரு காணொளிகள் பதிவிட்டாலோ இல்ல அவர் நிறைய ஊடகங்களுக்கு தவறுதலாக அவர் அந்த விளக்கம் கொடுத்தாலுமே அண்ணன் அவர்கள் இதுவரைக்குமே அவரை தவறுதலா எந்த ஒரு ஊடகத்துக்குமே அவர் விளக்கம் கொடுத்தது கிடையாது. அவரை பத்தி அவதூறா எதுவுமே பேசியது கிடையாது. அவரை எதிர்த்து முறைத்தாலுமே நானும் அவரை முறைத்தால் நானும் அடிப்பேன் அப்படி போன்ற ஒரு காணொளிகள் வெளியிடுவாரு அண்ணன் எப்பயுமே. நம்ம கிட்டயுமே அவர் என்ன பேசினாலும் விடுங்க, நாம் தமிழர் பிள்ளைகள் அவர்கிட்ட எதுவும் பேச வேணாம், ஏன்னா அவர் எனக்கு அண்ணன், எனக்கு அரசியல் கற்றுக் கொடுத்த ஒரு முன்னோடி அப்படின்ற மாதிரியான நம்மளை பக்குவப்படுத்தி இருக்கிறாரு. இது வரைக்குமே நம்மளை பக்குவப்படுத்தி இருக்கிறாரு. ஆனா இந்த சமயத்துல இனிமேல் அவரை அண்ணன் அப்படி என்ற வார்த்தையை நான் உபயோகப்படுத்துறத ரொம்ப கேவலமா நான் நினைக்கிறேன். திருமா அவர்களே, உங்களுக்கு என்ன தைரியம் இருந்ததுன்னா நமது தேசிய தலைவர் அவர்களை தீகா மேடையில் நின்று நீங்க பேசுவதற்கு உங்களுக்கு அருகதை இருக்கிறதா? அந்த மேடையில் நின்று தேசிய தலைவர் அவர்களை அவதூறாக பொய் குற்றச்சாட்டோடு நீங்க பதிவிட்டு இருக்கிறீங்களே, இது உங்களுடைய மனசாட்சி இருக்குதா? உங்களுக்கு என்னுடைய தேசிய தலைவர் எப்படியாப்பட்டவர் என்று உங்களுக்கு தெரியாதா? நீங்க அந்த ராஜபக்சேவுடைய கை கோர்த்து காங்கிரஸோடைய கூட்டணியில இருந்து நீங்க அதுவே ஈழத்து மக்களையும் சரி தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு தேச துரோக குற்றத்தெல்லாம் நீங்க இருக்கிறீங்க. இருந்தாலுமே ஒரு ஒட்டுண்ணியாக ஒரு 4 சீட்டுக்காக நீங்க ஒட்டி கொண்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சரி உங்களுடைய வயிற்று பொழப்புக்காக இந்த திமுகவுடன் ஒட்டி கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கடந்து போய்கிட்டு இருக்கிறோம். ஆனா மறுபடியும் நீங்க இந்த தமிழர் இனத்துக்கு மிகப்பெரிய துரோகத்தை எழுச்சிட்டே இருக்கிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் மனசாட்சின்றதே எதுவுமே கிடையாதா? இந்த மக்கள் எப்படி நம்ம கொன்று ஒழிச்சாங்க அப்படின்ற ஒரு கொஞ்சம் கூட நீங்க பட்டியலினத்து மக்களுக்கு நான் ஆதரவா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக சரி இவர் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பட்டியலின மக்களுக்காக பேசக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அந்த நினைப்புல எங்களுக்கு எப்படி போட்டிருக்கிறீங்க அப்படின்னா மண்ணை அள்ளி வாரி போட்டிருக்கிறீங்க. அப்போ உங்க மேல இருக்கக்கூடிய மரியாதை மிக மிக காலடியில போயிடுச்சு, அந்த அளவுக்கு போயிடுச்சு. அடக்கப்பட்டவர்கள் திருப்பி அடித்தால் மட்டும்தான் அடக்குமுறையை நிறுத்த முடியும் என்று ஆழமாக சிந்தித்து செயல்பட்டு அந்த மக்களுக்காக போராடியவர், உலக மக்கள் உலக அரசியலை திரும்பி பார்க்க வைத்த ஒரு போராளி யாருன்னா அது நம்மளுடைய தேசிய தலைவர் மட்டும்தான். அப்படியாப்பட்ட தேசிய தலைவர் ஒரு ஜாதிக்காக சுட்டு கொண்டார் அப்படின்றத திருமாவளவன் அவர்கள்கிட்ட நமது தேசிய தலைவர் சொன்ன மாதிரி ஒரு தீகா மேடையில நின்று நீங்க ஒரு அவதூற பரப்புறீங்களே, இது மிகப்பெரிய ஒரு தேச குற்ற துரோகமாக தான் எங்களுக்கு தோணுது. இந்த மாதிரியான ஒரு அவதூறு பேச்சு எப்படி உங்களுக்கு அந்த தைரியம் வந்தது? நீங்க சீமான் அவர்களை பேசுறீங்க அப்படின்னா அவர் அரசியல் இருக்கிறாரு, நீங்களும் அரசியல் இருக்கிறீங்க. அதுக்காக நீங்க எவ்வளவு நீங்க அண்ணனை பேசினாலும் சரி, அண்ணன் உங்களை பேசினாலும் சரி, அது அரசியல் மார்க்கமா போயிடும். ஆனா தேசிய தலைவர் கட்சி ரீதியாவோ பேசக்கூடிய உங்களுக்கு என்ன தைரியம் இருக்குது? அந்த மாதிரி அவரை பதிவிடுறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குதுன்னு நான் கேட்கிறேன். உங்களுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு கேட்கிறேன். ஏன்னா தேசிய தலைவர்ன்றவர் ஒரு ஒப்பற்ற மனிதர். அவர் எங்களுக்கு கடவுளுக்கும் மேல. அவரை நீங்க பேச வேண்டிய தேவை என்ன இருக்குது? அவரை கையில் எடுக்கக்கூடிய தேவை என்ன இருக்குது? ஏன்னு கேட்டீங்கன்னா செந்தமிழன் சீமான் அவர்கள் நீங்க பார்த்து உங்களுடைய மேடையில் இருந்து அரசியல் கற்றுக் கொடுத்த ஒரு மனிதர் இந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைந்து தமிழ் தேசிய பிள்ளைகளை உருவாக்கி இருக்கிறாரு. இந்த அளவுக்கு அவருக்கு ஒரு ஆதரவு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறாமையில எரிச்சல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த எரிச்சல்ல நீங்க யார கையில் எடுக்கிறீங்கன்னு தெரியுங்களா? நாங்க ஈவேராவை கையில எடுத்ததுனால நீங்க எங்களுடைய தேசிய தலைவரை நீங்க கையில் எடுக்கிறீங்க. இது ரொம்ப மோசமான ஒரு அரசியலை நீங்க கையில் எடுத்துக்கிறீங்க. இது உலக தமிழர்கள் மத்தியில உங்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும்.
திருமா அவர்களே, நீங்க அடிக்கடி நீங்க வந்து இந்த பட்டியலின மக்களுக்காக நான் நிக்கிறேன்னு சொல்லி அந்த பட்டியலின மக்களை ஏமாத்திட்டு நீங்க பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. பட்டியலின மக்களுக்காக நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மக்களுக்காக உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த தொண்டர்களா இருக்கட்டும், சகோதரர்களா இருக்கட்டும், ஏன்னா மகளிர் நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில மகளிரை நான் பார்த்தது கிடையாது. சகோதரர்கள் இருக்கிறாங்க, தம்பிகள் இருக்கிறாங்க, அண்ணங்க இருக்கிறாங்க. எல்லாரையுமே நீங்க வழி நடத்தக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரவுடியை போல வழி நடத்துறீங்க. அவர்கிட்ட கத்து கொடுக்கிற பாடமே அப்படித்தான். அடங்கமறு அத்துமீறு ஒரு தொண்டனுக்கு மேல 4 குற்றங்கள் பதிவாய் இருக்கணும். இதுதான் நீங்க அரசியல் நடத்தக்கூடிய ஒரு லட்சணமா? உங்களுக்கு தமிழர்கள் மீது உங்களுக்கு பற்று கிடையாது, தமிழ் பிள்ளைகள் மீது பற்று கிடையாது. என்னுடைய சகோதரர்கள் வந்து அங்க உங்ககிட்ட ஏமாந்து இருக்கிறாங்க. பட்டியலின மக்களுக்காக நீங்க உரிமை பெற்று கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு ஏமாந்து இருக்கிறாங்க. ஆனா நீங்க பிளாஸ்டிக் சேர்ல 4 சீட்டுக்காக உட்கார்ந்து இருக்கிறீங்க, 2 சீட்டுக்காக உட்கார்ந்து இருக்கீங்கன்னு அவங்களுக்கு இன்னும் புரிதல் வரல. அவங்களுக்கு ஏதோ கோட்டர் பிரியாணி வாங்கி கொடுத்தா போதும் அப்படின்னு இருக்கிறாங்க. என்னைக்கு என்னுடைய பட்டியலின மக்கள் வந்து உங்க பின்னாடி நிக்கிற சகோதரர்கள் என்னைக்கு திரும்பி யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, நீங்க அந்த 2 சீட்டு கூட இல்ல, உங்களுடைய கட்சியை கலைச்சிட்டு போகக்கூடிய வேலைதான் நீங்க நடக்கும். இந்த திராவிடத்துக்கு நீங்க ஒட்டுணியா இருக்கிறீங்கன்னா ஒட்டுணியா இருந்திருக்கங்க. திராவிடத்தை தூக்கி பேசுறதா இருந்தா தூக்கி பேசிக்கோங்க. நீங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை விமர்சிப்பதா இருந்தா விமர்சித்துக்கோங்க. ஆனால் எங்களுடைய தேசிய தலைவரை இனி எந்த ஊடகத்துக்கோ எந்த கட்சி மேடையிலோ நீங்கள் பேசி பதிவிட்டீங்கன்னா மிகப்பெரிய கண்டனத்துக்கு நீங்க ஆளாவீங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு போராட்ட களமா மாறிடும். அதை வந்து நீங்க வந்து நாங்க எச்சரிக்கையா சொல்றோம். ஏன்னு கேட்டீங்கன்னா திருமா வந்து பேசிட்டா, ஏன்னா அடிக்கடி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமா வந்து திம்ம வாழ்வா வந்துட்டு போறீங்க. நீங்க திமுக கூட ஒட்டுணியா இருந்தீங்கன்னா அவங்க கிட்ட என்ன பேசணுமோ அவங்களுடைய என்ன பங்கோ அந்த பங்க சீட்டை கேட்டு வாங்குங்க. ஆனா அதுக்காக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை விமர்சிப்பதாக நினைத்து எங்களுடைய தேசிய தலைவர்கள் நீங்கள் கையில் எடுத்தீர்கள் என்றால் மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்கு ஆளாவீங்க. உலக தமிழர்கள் வந்து கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருக்கக்கூடிய. ஏன்னா உங்களை வந்து எதுக்காக ஆதரிச்சாங்க அப்படின்னு சொன்னா, தேசிய தலைவர்களுடைய வழி வந்து அவர்களை பின்பற்றி தான் உங்களுடைய கட்சியில வந்து என்னுடைய சகோதரர்கள் அனைவருமே இணைஞ்சாங்க. ஆனா நீங்க இன்னைக்கு எப்படி தெரியுமா போயிட்டீங்க? இன்னைக்கு வந்து திமுகவுடைய அடிமை கொத்தடிமை அளவுக்கு நீங்க போயிட்டீங்க. அப்ப அங்க பயணிக்கக்கூடிய சகோதரர்கள்லாம் நான் ஒண்ணு கேக்குறேன், இவர்கள் செய்வது திருமா அவர்கள் செய்வது சரியான ஒரு நிமிஷம் நீங்க யோசனை பண்ணி பாருங்க அப்ப புரியும் உங்களுக்கு. அதாவது பட்டியலின மக்களுக்காக இப்ப ஆதரவாக இருக்கக்கூடிய நம்ம ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு கூட்டம் சேர்ந்துரும், மக்கள்லாம் அவர் பின்னாடி போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் மேல வந்து நீங்க பொய் புகார் அளிச்சு அவரை வந்து நீங்க வந்து குண்டர் சட்டத்துல நீங்க 6 மாசம் அடைச்சு வச்சிருக்கீங்க பாருங்க. உங்களுடைய சித்து விளையாட்டெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? அதே மாதிரி உங்களுக்கு போட்டியா உங்களுக்கு இணையா யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்னென்ன வேலைகள் செய்றீங்க, அண்ணன் ஆம்சாம் அவர்களுக்கெல்லாம் நீங்க என்னென்ன உறுதுணையா இருந்தீங்க எல்லாம் எங்களுக்கு பட்டியல் தெரியும். அதனால் இதோட நிறுத்திக்கோங்க. தேசிய தலைவர்களை கையில் எடுக்கும் வேலையை எந்த கட்சிக்காரர்களும் செய்ய வேண்டாம், அவரை அரசியல் படுத்த வேண்டாம் என்பதை நான் கேட்டுக்கொள்றேன். நன்றி.